ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஆரோக்கியமும் நம்ம குடும்ப ஆரோக்கியமும் நம்ம கையில் தாங்க இருக்குது. அதனால் எந்த சமையல் செய்தாலும் மன நிம்மதியோட பக்குவமாக நாம் சமைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் வைத்து ஒரு டானிக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நான் மலை நெல்லிக்காயிலேயே இந்த மாதிரி நாட்டு நெல்லியாக பார்த்து எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி நாட்டு நெல்லி கிடைக்கல அப்படின்ட்டா நீங்கள் பெரிய நெல்லியை கூட எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காய்ங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது அந்த நெல்லியில் இந்த மாதிரி சொத்தையாக இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறண்ட நெல்லி, இந்த மாதிரி காம்பு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல நெல்லிக்காய்களை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் ஏதாவது டஸ்ட்டோ அல்லது மண் மாதிரி ஏதாவது தோள்களோ ஒட்டிகிட்ருக்குங்க. அதனால் இதை நம்ம நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சன்ட்ரை பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் யூஸ் பண்ணிங்க. இதை நல்லா தொடச்சிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாமே டக்குன்னு வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காகவே சன்லைட்டில் ட்ரை ஆயிரும். இந்த பாருங்கள், டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோங்க. கொஞ்சம் நேரம் நம்ம சன்ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த நெல்லிக்காய் டானிக் பண்ணுறதுக்குங்க தேவைப்படும் பொருட்கள்: நெல்லிக்காய் நம்ம 1 கிலோ எடுத்துருக்கோங்க. நாட்டு சர்க்கரை 1.5 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு, மராத்தி மொக்கு, ஏலக்காய், பட்டை, ஸ்டார் எடுத்துருக்கோங்க. இப்போ இதுதாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள். இது கூட அரிஸ்டம் கிட்டு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த கிளாஸ் ஜாரில் தாங்க இன்றைக்கி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கிளாஸ் ஜாரை நல்லா தொடச்சிட்டு இதையும் சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் கிளாஸ் ஜார் இல்லை அப்படின்னா மண்பானை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பீங்கான் ஜாடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லேயர் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளாஸ் ஜாரோட அடிப்பகுதி தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஒரு பெட்டு மாதிரி இதை நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே நம்ம ஸ்பேஸ் இல்லாமல் ஃபுல்லாகவே நம்ம சர்க்கரையை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம நெல்லிக்காய்களை லேயராக நம்ம அடுக்க ஆரம்பிக்கலாங்க. நெல்லிக்காய்களை நம்ம ஒரு லேயரை அடுக்கியாச்சு. இதுக்கு மேலே நம்ம எகைன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரைகளை நெல்லிக்காய் தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா ஃபில் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போது செகண்ட் லேயர் நம்ம சர்க்கரை போட்டோங்க. இப்போ இதுக்கு மேலே எகைன் நம்ம நெல்லிக்காய்களை அதே மாதிரி அடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அடுக்கும்போது உங்களுக்கு நெல்லிக்காய்கள் பெரிய நெல்லிக்காயாக இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு ஃபில் ஆகுங்க. இது சின்ன நெல்லிக்காய்ங்கிறனால கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. பாருங்கள், செகண்ட் லேயர் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெல்லிக்காய்ங்க இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக வைங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேங்க. இந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக வச்சுக்குங்க. இதுக்கு மேலே அகைன் நம்ம சர்க்கரை லேயர் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்காக நான் காமிக்கிறேங்க. கீழே நம்ம சர்க்கரை லேயர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நெல்லிக்காய் லேயர் வந்திருக்குங்க. எகைன் சர்க்கரை லேயர் ஆட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் நெல்லிக்காய் லேயர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம சர்க்கரை லேயர் ஆட் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரலாங்க. நெல்லிக்காய் தெரியாத அளவுக்கு அடுத்த லேயர் நம்ம சர்க்கரைகளை ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேலே நெல்லிக்காய்ங்க தெரியக்கூடாதுங்க, அந்தளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்களில் அப்படியே பாதியாங்க நம்ம இந்த பெட்டு மேலேயே அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். மீதி பாதியை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பாதியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே ஒரு அழகான ஷேப் மாதிரி தெரியுதுங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லேயராக அடுக்கிட்டே வரலாங்க. அடுத்தடுத்து பாருங்கள், நமக்கு இப்போ 4 லேயர் வந்திருக்குங்க. ஜஸ்ட் ஓரளவுக்கு தெரியுது. இப்போது
மேல் லேயர் இந்த மாதிரி சர்க்கரையில் க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க. இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடிய மற்ற ஐட்டங்களை போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஜார் மேலே வச்சுங்க கொஞ்சம் லூஸாக விட்டு கட்டிக்கலாங்க. ஆக்சுவலாக நம்ம கேப் போட்டோம் அப்படின்னா லைட்டாக கேப் உள்ளே இறங்குற அளவுக்கு லைட்டாக லூஸாக விட்டு இதை கட்டிக்கலாங்க. ரொம்ப இருக்க வேண்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு மட்டும் நல்லா நம்ம பண்ணிக்கலாம். லைட்டாக லூஸாகவே இருக்கட்டுங்க. இப்போது நல்லா அதோட லிட்டு வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபிட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக வெறும் கேப் மட்டும் வைக்கலாமான்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் கேப் இருக்க சான்ஸ் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப் கிடைக்காதுங்க. நல்லா 48 டேஸ் ப்ராசஸ்ங்க இது. அதனால் அந்த 48 டேஸும் நமக்கு ஏர் அந்தளவுக்கு உள்ளே போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் டைப்பில் இருக்கணுங்க. பாருங்கள், நம்மளோட இந்த நெல்லிக்காய் டானிக்னு சொல்லலாங்க. இதை அரிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு 48 டேஸ் ஆகுங்க இதோட ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. அது வரைக்கும் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏதாவது ஒரு இடத்துல நல்லா எப்படிங்க சொல்கிறது, நல்லா ஒரு இருட்டான இடத்துல நம்ம இதை வச்சிடலாம். குழந்தைங்க கையில் படாமல் கொஞ்சம் சேஃபாகவும் வைங்க. கபோர்டில் தாங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க. இதை வெளியில் எங்கேயும் ஸ்டோர் பண்ண முடியாதுங்க, அந்தளவுக்கு சேஃப் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு மேலே நல்லா ஒரு பிளாக் கிளாத் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி பாப்ளின் கிளாத் போட போகிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பிளாக் கலரில் ஏதாவது கிளாத் இருந்தாவோ அல்லது சால் இருந்தாவோ மேலே போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சிடலாங்க. அரிஸ்டம் ரெடி பண்ணி இது 21 டே ஆகுதுங்க. பாருங்கள் எந்தளவுக்கு அது ரெடி ஆகி வந்திருக்குன்ட்டு. இதை ஆக்சுவலாக நம்ம ஒரு 7 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் 4 சைட்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னாவே போதுங்க. இந்த மாதிரி நம்ம 7 டேஸ் ஒன்ஸ் பண்ணிவிட்டு 48 டேஸ் நம்ம இதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அரிஸ்டம் 48 டேஸ் ப்ராசஸ் முடிஞ்சுங்க. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு பீங்கான் ஜார் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா பியூரான ஒரு ஒயிட் கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோங்க. கிளாத்தை இந்த மாதிரி பீங்கான் ஜார் மேலே வச்சுங்க லைட்டாக குழி பண்ணி விட்டுக்குங்க. இதை செய்யும்போது பீங்கான் ஜாரையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துக்குங்க. உங்கள் ஹேண்ட்லேயுமே வாட்டர் இல்லாமல் பார்த்துக்குங்க. கிளாத்துமே நல்ல பியூரான கிளாத்தாக எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணலாங்க. ஃபில்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றுங்க. நெல்லிக்காய்கள் வரும்போது இந்த மாதிரி கிளாத் உள்ளே போக ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த கிளாத்தையுமே நம்ம லைட்டாக கட்டிட்டோம் அப்படின்ட்டா உங்களுக்கு ஒருத்தரே ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இல்லைனா உங்களுக்கு வேறு ஒருத்தரோட சப்போர்ட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி கிளாத்தை லைட்டாக லூஸாக விட்டுங்க ஒரு நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூனோ அல்லது கரண்டியோ நல்லா வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. ஜஸ்ட் இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நெல்லிக்காய்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா இதை அழுத்தி விட்டுட்டு நெல்லிக்காய்களை மட்டும் தனியாக நம்ம ஒரு பிளேட்க்கு கூட மாற்றிக்கலாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க. இப்போ நெல்லிக்காய்களை மட்டும் நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நெல்லிக்காய்களில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில் வந்துட்டு நெல்லிக்காய் நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ நல்லா சுருங்கி அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பாருங்கள், நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அரிஸ்டம் எப்படி நல்லா
திக்காக ஒரு சிரப் கண்டென்ட்ஸில் கிடச்சிருக்குங்க. நம்ம இதை நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ அல்லது நல்லா ஃப்ரெஷ்ஷான ஏதாவது ஒரு பாட்டில்லையோ நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 முறையாவது ஒரு 3 ml 5 ml அவங்களோட ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாங்க. பெரியவங்களாக இருந்தால் வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ 10 ml வரைக்குமே இதை எடுத்துக்கலாங்க. இப்போது நெல்லிக்காய்களை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இதை ஏதாவது ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை டெய்லியும் 1 or 2 பீசஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. இதுலேயும் அவ்வளோ நியூட்ரியன்ட் இருக்குங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் ஒரு கண்ணாடி பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். இப்போது இதில் இருக்கக்கூடிய அரிஸ்டம் ஃபுல்லாகவே நான் இதில் ஃபில் பண்ண போகிறேங்க. பாருங்கள், நமக்கு அரிஸ்டம் ரெடி ஆயாச்சுங்க. உங்களுக்கு குட்டி 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 குட்டியாக பபிள்ஸாக ஒயிட் கலர் தெரியுதுங்களா? இந்தளவுக்கு அது ஒரு மாதிரி நுரைச்சிருக்குங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு பியூர் அரிஸ்டம் ரெடி ஆயாச்சுங்க. இப்போது நம்ம எடுத்த அளவுகளுக்கு இது ஒரு 750 ml பாட்டிலுங்க. இந்த பாட்டிலில் ஒரு பாட்டிலும் அதுக்கப்புறம் ஒரு 150 ml இருக்குங்க. இந்த பாட்டிலில் கொஞ்சமும் நமக்கு கிடச்சிருக்குங்க. இப்போது இதுதான் நமக்கு கிடைச்ச அளவுங்க. மோரோவர் ஒரு 900 ml நமக்கு கிடச்சிருக்குங்க. இப்போது இந்த நெல்லிக்காய்களை நான் மறுபடியும் இதே ஏர்டைட் கண்டெய்னர்லேயே விட்டுறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலான்ட்டு சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் நான் ஒரு டம்ளரில் எடுத்திருக்கேன். பாருங்கள், நெல்லிக்காய்ங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வெளியில் வந்துருச்சுங்க. நம்ம இது பண்ணணும் கூட ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வெளியில் வந்துருச்சுங்க. ஸோ இந்த நெல்லிக்காய்ங்களை நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. நெல்லிக்காய் டானிக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதிலிருந்து அரிஸ்டம் எல்லாமே 48 days கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறங்க ஒரு ஒயிட் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நமக்கு அரிஸ்டம் ரெடி ஆயாச்சுங்க. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வாரத்தில் 1 முறை கொடுக்கலாங்க. அளவுகள் அவங்களோட ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. நன்றிங்க.